அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட ரவிக்குமார். தினமொரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிச்சிடலாமே. ஏன்னா சம்பவம் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. தொடர்ந்து ஐரோப்பா ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் இருக்காங்க. இன்னும் அவங்க பதட்டத்துலேருந்து மீண்டு வரல. ஆனால் அதுக்கப்புறம் வர அறிவிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, தாறுமாறாக இருக்குது. சும்மா அடுத்தடுத்த ஆயுத ஒப்புதலாக இருக்கட்டும், மிகப்பெரிய சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது. அதனால் நம்ம 2 விஷயத்தை போகலாம். ஃபஸ்ட்டு அமெரிக்கா கிட்டே போயிட்டு ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக நம்ம எங்கே போகிறோம், அங்கே உக்ரைன்கிட்ட போகிறோம். ஸோ வாங்க சம்பவம் எடுத்து போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். என்னால் கரூர் சம்பவத்திலேருந்து மீண்டு வர முடியல. அதுக்காக தான் உங்களுக்கு நான் லைவ் நியூஸும் போட்டுட்டேன். நான் ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே என்ன நடந்திருக்கும், என்ன நிகழ்ந்திருக்கும், இது அரசியல் என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்றத நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்க. அதற்கு மேலே நான் புரிய விரும்பலை. நான் நார்மலாகவே செய்தி சேனல்களில் வரதும் உண்மை தகவல்களும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் முரண்பாடு இருக்கும். நீங்கள் கரூரில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் உலக அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் நிறைய முரண்பாடு இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட காட்டிட்டு நான் உள்ளே போகலான்னு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி சம்பவம் அது மாதிரி இருக்குது. மொதல் செய்தி இதை பார்த்தோன்னே உங்களுக்குள்ளே என்ன தோணுதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். விசா ரத்து. காசாவில் நடக்கும் இனப்படுகொலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் உடந்தையாக இருப்பதாக ஐநா சபையில் பேசிய கொலம்பியா அதிபர் குஸ்டோவின் விசாவை ரத்து செய்வதாக அமெரிக்க அரசு அறிவிப்பு. அப்போ இந்த செய்தி பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இன்றைக்கி சன் நியூஸில் பார்த்தேன் நான். ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் நினச்சேன். ஓஹோ, இவர் காசாவில் போயிட்டு அமெரிக்காவை கடுமையாக விமர்சனம் பண்ணார். அப்புறம் நானே ஒரு படையை அனுப்புகிறேன்னாரு. அதெல்லாம் அந்த முடிச்சுட்டு வெளியே ஒரு பெரிய ஒரு வாலண்டியர் டீமே இருக்குது. அந்த வாலண்டியர் டீம் நான் காசாவுக்குள்ளே அனுப்ப போகிறேன், அவ்வளோதான், முடிக்க போகிறேன் இஸ்ரேல்ன்ற மாதிரி பயங்கரமாக பேசினார். அதற்காக தான் விசா ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது தானே? இது செய்தி நியூஸில் வந்தது. சரி, இப்போ நான் உங்களுக்கு உண்மை தகவல் என்னன்னு சொல்கிறேன். இந்த குஸ்டோவா என்ன பண்ணுறாரு, அங்கே இந்த பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டம்னு நியூயார்க்கில் நடக்குதுங்க. அதில் போய் கலந்துக்கிறார். ஏற்கனவே அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, எந்த உலக தலைவர்களாக இருந்தாலும் வாங்க மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், வெள்ளை மாளிகைகளை சந்திப்பு இருந்தால் சந்திங்க, இல்லைனா நீங்கள் கிளம்பிடுங்க. நான் குறிப்பிட்ட தலைவர்கள் அங்கே வெள்ளை மாளிகைன்ற பாருங்கள், ஐநானுடைய கட்டிடம் இருக்குல்ல, அங்கேயே விட்டு வெளியே வரக்கூடாது, நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்தீங்களா பேசுனீங்களா கிளம்பணும், வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஒரு கடுமையான உத்தரவு கொடுத்தாங்க. அதை கூட நம்ம பேசியிருந்தோம். நம்ம இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து கிளம்பி எந்த பர்மிஷனும் கேட்கல, நேராக நியூயார்க்கில் போயிட்டு பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் கலந்துக்கிறார், வெள்ளை மாளிகை நோக்கி. அந்த பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் இராணுவம் தடுக்கிறாங்க. அப்போ இவர் மைக்கில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தின் தலை சிறந்த இராணுவமா, போயிட்டு உங்கள் வீரத்தை வெளியில் காட்டுங்க, எங்கள் அப்பாவி பொதுமக்கள் மீது தலையில் கன்று வச்சு நீங்கள் வரக்கூடாது, போராட்டத்தை தடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்களாம் ஒரு இராணுவமா அப்படின்னு இராணுவத்தை எகத்தாளமாக பேசுகிறாரு. அப்பாவி மக்கள் மீது தலையை வைத்து இது மாதிரி தலையில் கன்று வச்சு நீங்கள் மிரட்ட பார்க்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் காண்டாகிட்டுப்பாங்க அமெரிக்கா தரப்பில். உடனே ரிப்போர்ட்டு போச்சு. அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஸ்பாட்டில் இருந்தால் கைது பண்ணுங்கன்ட்டாங்க. இந்த குஸ்டோவா என்ன பண்ணுறாரு, ஆஹா இதுக்கு மேலே நம்ம இருந்தால் நம்ம லைஃப் கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பி ஏறி ஃப்ளைட் எடுத்து அது கிளம்புற கண்டிஷனுக்கு வந்துட்டார். இப்போ ஆக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம இப்போ எந்த ஒரு நியூஸுமே பேசிக்காக தெரியாத ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பார்த்த உடனே சன் டிவியில் போட்டாங்களே, ஓஹோ அப்போ காசாவை எதிர்த்து பேசினாவே அமெரிக்கா விசா ரத்து பண்ணுது அப்படின்னு நினச்சோம்னா அது இல்லை, செய்தி உள்ளே நடந்திருக்கா வேறு. இதுதாங்க ஐயா, இதுதான். நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் இதுக்கப்புறம் நான் நிறைய விளக்கு விரும்பலை. இங்கே இருக்கிற அரசியலிருந்து உலக அரசியல் வரைக்கும் இதுதாங்க ஐயா காரணம். இன்னொரு விவகாரத்தையும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். குறிப்பாக நீங்கள் செய்திகள் பார்த்துருப்பீங்க, அமெரிக்கா மருந்து பொருட்களுக்கு 50% பக்கம் தடை விதிக்கிறாங்க, 30% 50%. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அரங்கில் பார்த்தோன்னா எல்லா பொருட்களுக்கும் தடை. அதில் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்புன்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் சேனலில் கூட நான் பார்த்தேன் நான். ஆனால் அதில் அந்த அறிக்கையில் இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று பேட்டன்ட் மருந்துகளும், இன்னொன்று ஜெனரிக் மருந்துகளாக பிரிக்கிறாங்க. பேட்டன்ட் மருந்துகளுக்கு மட்டும் 30% வரி, அந்த ஜெனரிக் மருந்துகளுக்கு வரி இல்லைன்றாரு. இந்தியாவிலிருந்து அதிகமாக நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுற பொருளில் ஜெனரிக் மருந்துகள் தான். அப்படி என்ன சார் வித்தியாசம், பேட்டன்ட் மருந்துகளுக்கும் ஜெனரிக் மருந்துகளுக்கும் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ பேட்டன்ட் மருந்துகள்னால் ஒரு கம்பெனி 1970 ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் பேராசிட்டமல், வலிக்கு மீது எல்லாத்துக்கும் முழுங்குறோம் இல்லையா, அது 70 அப்படின்னா ஒரு நிறுவனம் 20 வருஷம் தான் அந்த பேட்டன்ட் ஹோல்டு பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் அந்த மருந்தை வந்து பொது வெளியில் விட்டுறணும். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெனிரிக்காக அதை வந்து எல்லாருமே தயாரிக்க ஆரம்பித்து சந்தையில் வந்து வெளியிடுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பேட்டன்ட்டு மட்டும் இருக்கிறது என்னென்னா அதிக ரேட்டாக இருக்கும். அதே ஜெனிரிக் வந்தது அப்படின்னா அதனுடைய ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பேராசிட்டமால் வந்து நம்மளுக்கு ₹1 கிடைக்கிது. அதே பேட்டன்ட் ஆளுங்க விற்றாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு முன்பு வந்து ஒரு மாத்திரையே அது வந்து ₹20 ₹30 அந்த மாதிரி கண்டிஷன். இப்போ ரஷ்யா கூட என்ன பண்ணாங்கன்னா அந்த தடுப்பூசி ஒன்று கொடுத்தாங்க, அதாவது கேன்சருக்கான தடுப்பூசி. இதெல்லாம் பேட்டன்ட் வாங்கியிருப்பாங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா ஜெனிரிக்காக மாறிடும். இப்போ அமெரிக்கா விவரமாக என்ன பண்ணுறாங்க, இந்த ஜெனிரிக் மருந்துகள், அதாவது விலை குறைவாக கிடைக்கக்கூடிய மருந்துகள் நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம், ஆனால் இந்த பேட்டன்ட் மருந்துகளுக்கு நாங்கள் இறக்குமதி பண்ணலன்றாங்க. இதில் என்ன அவங்க உள்ளர்த்தம் சொல்ல வராங்கன்னா, நீங்கள் பேட்டன்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்பிட்டு, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் நாட்டுக்குள்ளே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்க சொல்கிறோம். அதையும் மீறி நீ எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்பணுன்னா நீங்கள் பேட்டன்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஜெனிரிக்காக அனுப்புங்க, நீங்கள் இறக்குமதி பண்ணுங்கன்ற. ஸோ நானும் ஆரம்பத்தில் என்ன பண்ணேன், ஓஹோ இது வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம மருத்துவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்டேன், தலைவர் என்ன ஆச்சு இந்த செய்தி ஒன்று கொஞ்சம் விளக்குங்கன்னா. அவர் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னார். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை, பேட்டன்ட் வந்து அதிகமான ரேட்டு வருது, ஜெனிரிக் வந்து குறைந்த ரேட்டு வருது. நார்மலாகவே இந்த பேட்டன்ட் மருந்துகள்லாம் தடிக்கும் போது என்ன ஆச்சுன்னா அங்கே போய் நம்ம உரிமை வர முடியாது அமெரிக்காவுக்குள்ளார. இப்போ ஜெனிரிக் மருந்துகள் உள்ளே போயிடுச்சு அப்படின்னாவே விலையும் குறைஞ்ச கிடச்சிரும், மீதி எல்லாமே கிடச்சிரும்னு நினச்சேன். நான் கூட ஏதோ ட்ரம்ப் அவர்கள் அந்த இடத்துல மடத்தனம் பண்ணுறாரு, 50% வரி விதிச்சுக்கு போகிறா மாற்றிக்க போகிறான்னு நினச்சேன் நான். பட் இதில் ஏதோ கச்சிதமாக முடிச்சிருக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இன்னொரு உலக தலைவருடைய பேச்சு நான் டெய்லியும் ஜெலன்ஸ்கியோட ஸ்பீச் ஒன்று சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி அவரோட ஸ்பீச் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். சமீப காலமாக நாங்கள் அடித்த அடியில் இது ரஷ்யா வந்து ஒரு 3000க்கு மேலே லாசஸ் எல்லாம் காலி ஆகிட்டாங்க. நாங்கள் கவுண்டர் அஃபென்சிவ், ஆனால் தொடர்ந்து நாங்கள் நடத்தின தாக்குதலில் மறுத்துட்ருக்காங்க, நாங்கள் அடித்த அடியில் இழப்புகளை சந்திக்கிறாங்கன்றாங்க. இது இன்றைய தத்துவம். அடுத்து இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மற்றொரு தத்துவம் என்ன அப்படின்னா, எங்களை பிடிப்பதற்கான மிகப்பெரிய திட்டங்களை வந்து வகுத்துட்ருக்குறாங்க. அடுத்து ஆல்மோஸ்ட் எப்போனாலும் நுழைவாங்க, அதனால் ஐரோப்பா நாடுகள் உதவி செய்யணுன்னுவாங்க. இதே வாய் தான் நாங்கள் அடிக்கிற அடியில் 3000 பேர் 4000 பேர் ஒரு நாளைக்கு இழக்கிறாங்கன்னு இதே வாய் தான் சொல்லுது. இதே வாய் தான் வந்து அந்த பக்கமும் கூடிய விரைவில் நுழைஞ்சு எங்களை பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. கித்தனா வாய் மேனவங்களுக்கு கித்தனா வாய். ஒரு பக்கம் இந்த டைலாக்கை சொல்கிறது, இன்னொரு பக்கம் அந்த டைலாக்கை சொல்கிறது. அதே போல் பங்களாதேஷ் என்ன பண்ணிட்டாங்க, தொடர்ந்து இந்தியா மீது ஒரு விமர்சனம். நேற்று பாகிஸ்தானா, இன்றைக்கி பங்களாதேஷ் போயிட்டு அங்கே நாட்டாமக்கிட்ட தலைவரே என்னொன்னே வாங்கன்னு ஒரு ஆசீர்வாதம் அவர் காலில் விழுந்து வாங்கிட்டு போப்பா நேரம் உன் அசைன்மெண்ட் என்ன. நேற்று பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, இந்தியா எடுத்து பேசுனாங்களா, சொன்னாங்களா, என்ன பண்ணுற நீங்களும் நேராக இப்போ எடுத்து பேசலான்னு மனசு நேராக வெறுன்னு வந்தார். தொடர்ந்து இந்தியா வந்து பல போலி செய்திகளை, எங்கள் நாட்டின் மீது தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது. அவர் எந்த செய்தினா, நாங்கள் இந்துக்கள் மீது தாக்கல் நடத்துகிறோம், அதை பண்ணுறோம், இப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போலி செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது இந்தியா அப்படின்னு மீது இந்தியா மீது கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டு மனுஷன் வந்து போயிருக்கிறார். சரி ரைட்டு, கொடுத்த அசைன்மெண்ட்டை வந்து பக்காவாக பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரே ஒரு டைலாக் தான் மிஸ் ஆகிடுச்சு. அந்த பொய் தகவல்களை முறியடிக்கின்ற அமெரிக்காவுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும், அந்த வார்த்தை மட்டும் தான் மிஸ் ஆகிடுச்சு. அதை மட்டும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. இன்னொன்றும் பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ செய்தி பாருங்கள். மால்டோவாவுக்கு நாளைக்கு எலெக்ஷனுங்க. நல்லா நினச்சி பாருங்கள். எனக்கு வந்து இந்த ஜனநாயகத்தை வளர்த்துறேன், ஜனநாயகம் இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவோட கூட்டணி. இந்த ஜனநாயகம் இல்லாத நாடுகள், கம்யூனிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து மன்னர் பரம்பரை அந்த பரம்பரைகள்லாம் நாங்கள் வந்து தடை விதிக்கிறோம், வெனிசுலா போன்ற நாடுகள்லாம் அதான் தடை விதிக்குன்னு சொல்கிறாங்களே. என் கேள்வி ஒன்றே ஒன்று தான், நாளைக்கு எலெக்ஷன் மால்டோவாவில், உக்ரைனுக்கு கீழே ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது. நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ சர்வேயில் என்ன சொல்கிறாங்கன்னா, மியா ஷாண்ட் அவர்கள் தோற்றுருவாங்கன்னு வந்துருச்சு. அப்புறம் ஒரு அதிரடி உத்தரவு, நாளைக்கு ரிசல்ட்டு, அதுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சது, சின்னம் ஒதுக்கிட்டாங்க, ஆல்மோஸ்ட் அந்த பேலட்டில் எல்லாமே பண்ணிட்டாங்க, ஓட்டு போகிறது மட்டும் தான் மக்கள் பாக்கி. கரெக்டாக ஒரு 8 மணி நேரம் இருக்கும்போது ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறீங்க பார்த்தியா, எதிர்க்கட்சிகள் அத்தனையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்? ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்காங்க, இவங்களாம் ப்ரோ ரஷ்யன்ஸ், இவங்க ஜெயிச்சா ரஷ்யா அவங்க கட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடை விதிச்சிங்க பாரு. இங்கே நிற்கிது ஜனநாயகம். அதை எதுக்கு நீங்கள் எலெக்ஷன் நடத்துகிறீங்க? எதுக்கு எலெக்ஷன் நடத்துகிறீங்க? கடைசி நேரத்தில் நாளைக்கு தேர்தல், இதெல்லாம் ஐரோப்பா வரவேற்பாங்க. காரணம் என்ன? ஜனநாயகம் மலர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னுவாங்க. எதுக்கு பாஸ், பேசாமல் நீங்கள் சொல்கிற ஆள் ஜெயிச்சுட்டு போங்களேன். இப்போ ரீசெண்டாக ரொமானியாவில் இந்த இன்சிடென்ட் நடந்தது. ரொமானியாவிலும் இதே தான், எதிர்க்கட்சி வந்து ஆல்மோஸ்ட் அவர் ஜெயிச்சிட்டார் ஃபஸ்ட் ரவுண்டில்.
அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் ஒரு கைது பண்ணி தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிங்க பாரு, அதுக்கப்புறம் தான் ரைட்டு இந்த அரசியல்களெல்லாம் இங்கேருந்து நீங்கள் கற்றுக்குறீங்களா அப்படின்னு நினச்சி கேட்டேன் நான். சரி, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மால்டோவாவுடைய எலெக்ஷன் நிலவரம். ஜனநாயகம் மலர்ந்து விட்டது, சிறப்பாக மலர்ந்து விட்டது ரொமானியாவுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் ஐரோப்பாவில் யாராவது ஜனநாயகத்தை பற்றி பேசுனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து நம்ம டென்மார்க்குக்கு போயிடலாம். டென்மார்க் வந்து கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப பதற்றமாக தான் இருக்கேன். உங்களுக்கு காலில் கூட காட்டினேன் நான். இன்று கூட என்ன பண்ணிட்டாங்க, டென்மார்க்கு ஜெர்மனி பக்கத்துலாம் அவங்க ஹைட்ரோ பவர் பிளான்ட் பக்கத்துலேயே ட்ரோன் பறந்துருக்கான் மேலேயே. ஆனால் எப்படி இவங்க மறைஞ்சி போகுது, காணாமல் போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அது அவங்க இன்டெலிஜென்ட்டாச்சு அவங்களாச்சு தொடர்ந்து 24 மணி நேரம் பறந்துட்டுருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. இப்போ டென்மார்க்கை காப்பாற்றுவதற்காக ஸ்வீடன் வந்து இது ட்ரோன் எய்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டென்மார்க்குக்கு. இப்போ உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான். ஆனால் டென்மார்க் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து உக்ரைனுக்கு வந்து ஒரு 400 மில்லியனுக்கான எய்டு பேக்கேஜ் வந்து கொடுக்க போகிறோம், ஒரு 250 மில்லியனுக்கு மேலே நாங்கள் ஆயுத உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க தனியாக. சரி, ஓகே. ஸ்வீடன் வந்து டென்மார்க்கை காப்பாற்ற வராங்க, டென்மார்க் வந்து உக்ரைனை காப்பாற்ற போகிறாங்க. காரணம் என்ன, நாங்கள் கடைசியில் எங்களை காப்பாற்றிட்டு இருந்தால் ரஷ்யா அங்கே உள்ளே வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி பின்லாந்து கூட இன்னொரு அறிவிப்பு வந்து கொடுத்தாங்க. திடீர்னு ஒரு மர்ம ட்ரோன் என்ன பண்ணுது, அப்படியே வந்து கரெக்டாக ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் மேலே பறந்துகிட்டே இருந்ததான். அப்புறம் பார்த்தா அடிக்கலான்னு போகும்போது காணாமல் போயிடுச்சான். சரி, எல்லாம் காணாமல் போகும் அப்படின்னு. ஃப்ரைட் ரைஸ் அவருடைய பொன்மொழி ஜெயிக்கும் போது இந்த ஜெர்மனியை அமைதியான பாதையில் கொண்டு போகணும்னு சொன்ன ஆள் வந்து இதுக்கப்புறம் ஜெர்மனியில் அமைதின்றதே கிடையாது, மறந்து போச்சு, ஓவருன்ட்டார். இப்போ நடக்கிற சம்பவம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் அட்டாக், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது சைபர் நெட்வொர்க்கு, இது மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. இனி அவ்வளோதான், அமைதி முடிஞ்சிருச்சு அப்படின்றார். ரைட்டு. இது எல்லாத்துக்கும் யார் காரணம், ஜெர்மனி மக்கள் தனது அமைதியை இழந்ததற்கு யார் காரணம், ரஷ்யா தான் காரணம். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய முடிவோ தலைவர்களுடைய அடுத்தடுத்த உதவியோ கிடையாது, முழுக்க முழுக்க யார் காரணம், ரஷ்யா தான் காரணம். நீ எங்கேயோ எதையோ சாப்பிட்டு பின்னாடி பாம்பு போகிறதுக்கு யார் காரணம், ரஷ்யா தான் காரணம். சரி, ரைட்டு. இன்றைக்கி பல்கேரியாவில் பெல்ஜியம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரஷ்யாவுடைய சொத்தெல்லாம் திருடி அந்த பணத்தை கொடுக்கலான்னாங்கல்ல, அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை வாய்ப்பில்லை, இந்த திருடி இது மாதிரி கொடுக்குற சொத்து வந்து உக்ரைனுக்கு லோனாக கொடுக்குறது வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும், ரொம்ப பெரிய டேஞ்சர் ஏற்படுத்தின்னு இருக்காங்க. இன்றைக்கி ஐரோப்பானுடைய பேங்க்கு கூட என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ரூபிளில் டெபாசிட் பண்ணுறாங்க, நீங்கள் அதை எடுத்து சேல் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் உங்கள் நாணயத்தை பதிலுக்கு வெளியிடும்போது அந்த ரூபிளை நீங்கள் எங்கே சேல்ஸ் பண்ணுவீங்க, ஏன்னா அவங்க டெபாசிட் பண்ண மணி அதெல்லாம். அப்படிங்கும்போது நாளைக்கு வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், நம்ம நாணயத்தோடு நம்ம நிறைய இழக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். இது எல்லாமே நம்ம தவறான முன்னுதாரணமாக இருக்குது, எங்கேயோ நம்ம தப்பு பண்ணுறோம், அதனால் இது மட்டும் கொஞ்சம் திருடுறது மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்கலான்றாரு. அவங்க திருடுறதுக்கெல்லாம் அவங்க அது கை வந்து கலையாக இருக்கும், அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க திருடுறதை நிறுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் இந்த வரைபடத்தை பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் ஹங்கேரி உள்ளே நுழைஞ்சி பெரிய அளவுக்கு உளவு வேலை பார்த்ததாக இன்றைக்கி உக்ரைன் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லிவிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஹங்கேரி, இதுதான் ஃபஸ்ட் டைம், அடுத்த தடவை உங்களுடைய ட்ரோன் வந்து ஏதாவது உளவு வேலை ஏதாவது ஒன்று பார்த்துச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணுச்சுன்னா சுட்டு வீழ்த்திடுன்றாங்க. அப்போ நீங்கள் நேட்டோ நாடுகளுடைய ஆயுதங்களை சுட்டு வீழ்த்தலாம், யாரும் உக்ரைன். அப்போ ஆர்டிக்கல் 5 வந்து பயன்படுத்த முடியாது, இல்லை அப்போ நேட்டோ நாடுகளை நீங்கள் மிரட்டுறீங்க, அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஹங்கேரி யாருங்க, நேட்டோ நாடுகள், அதுதான் வந்து சஜிரிட்டோ யாருங்க, ஹங்கேரியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து யாருக்கிட்ட வந்து எங்கே மிரட்டுறீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்ற மாதிரி பதில் வார்த்தை வந்து சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம், இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ட்ரோன் கொஞ்சம் அனுப்பிவிடுங்கப்பா, நேட்டோ நாடுகளுடைய ஆயுதங்களை சுட்டு வீழ்த்துறாங்களா என்ன ஏதுன்னு நானும் பார்க்குறேன். இப்போ உக்ரைன் வந்து இப்படி மிரட்டுறாங்க ஹங்கேரியை. ஆனால் ரிசல்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அவர் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் காலி, ஹங்கேரி வந்து ஐரோப்பா வசம் செல்கிறது அப்படின்ற கருத்து கணிப்புகளும் அந்த வண்ணம் இருக்கிறது. எங்கள் ஜாப்ரோசிஷியா அணு உலை வந்து எப்போனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான். புகுஷிமா அணு உலை மாதிரி பெரிய அளவுக்கு அது ரேடியன் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான். ஏன்னா கூலிங் சிஸ்டத்தை உருவாக்கக்கூடிய மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கான். இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் மின்சாரம் வரலன்னா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு இருக்காங்க.
தொடர்ந்து உக்ரைன் வந்து கண்காணித்துட்ருக்கா நீங்கள் தாக்கல் நடத்துறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு சதி திட்டத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து நம்ம பெலாரஸ் கிட்ட போயிடலாம். பெலாரஸ் வந்து இன்றைக்கி வந்து ஓர்ஸ்னிக் மிசைல்ஸை எங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இது உக்ரைன் வந்து ஐரோப்பா நாடுகளே கொஞ்சம் விரைந்து நடவடிக்கை எடுங்கன்றாங்க. இப்போ எல்லா நாடுகளுக்கும் எந்த நாடுகள் மீது சந்தேகம் வருதுன்னா ஹங்கேரி மீது சந்தேகம் வருது. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க. வரைபடத்தில் போலந்தில் உள்ளே வந்து ட்ரோன் வந்தது, இந்த பக்கம் ரொமானியா பக்கம் வந்தது, அப்புறம் போலந்துக்கு மேலே எஸ்டோனியா, அங்கே அப்புறம் டென்மார்க். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, இங்கே ஒரு நேட்டோ வால் மாதிரி ஒன்று உருவாக்கிட்டோன்னா இந்த மாதிரி ட்ரோன் வர முடியாத மாதிரி தடுக்கலாமா. ஆனால் ஹங்கேரி வந்து அதை வந்து மறுக்கிறாங்களாம். அப்போ சந்தேகம் எந்த பக்கம் ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து திடீர்னு சந்தேகப்படுறாங்க. இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட கூப்பிட்டு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறாராம். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் கொடுக்குற ஆயுதம் நீ ரஷ்யாவுக்குள்ளே கூட தாக்கல் நடத்து, முடிஞ்ச சீனாவை கூட தாக்கல் நடத்து அப்படின்னு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்டாங்களாம். இனி உங்களுக்கு என்னென்ன ஆயுதங்கள் வேணுமோ எல்லாமே நாங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வந்து மிசைல்ஸ் பேட்ரி வந்து இப்போ உக்ரைனுக்கு அனுப்பியிருக்காங்களாம். மொத்தம் 2. அதில் ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் இப்போ அனுப்பியிருக்கிறோம், அது நல்லா வேலை செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அமெரிக்கா வந்து டெக்ஸ்ட்ரான் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இனி அவங்க தொடர்ந்து உக்ரைனுக்கான ஆயுதங்கள் 163.3 மில்லியன் அளவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கான சைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒன்று தாங்க. இதுக்கு முன்னாடி பைடன் நிர்வாகம் இருக்கும்போது வேறு ஒரு நிறுவனம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க நிறுவனம் பெருசாக மாற்றலாம் இல்லை. அமெரிக்காவில் வருமானம் வருகிறது, செழிக்கிறது, இதை வைத்து அரசியல் லாபத்தை அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட நம்ம பார்க்க முடியும். நம்ம அப்புறம் வந்து செக் ரிப்பப்ளிக் வந்து உக்ரைனுக்காக 70% ஆர்டிலரி செல் ப்ரொடக்ஷன் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் எங்களால் அனுப்ப முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் டைம் வந்து ஐரோப்பா முழுவதும் ஒரு பகீர் குற்றச்சாட்டு வந்து ஒரு நியூஸாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ ரஷ்யா வந்து மிகப்பெரிய திட்டத்தில் இருக்காங்களாம். இதை இவங்க எப்படி ஒட்டு கேட்டாங்கன்னு தெரியல. இல்லை இவங்களா கதையை அடித்து விட்றாங்களான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இனி வருகின்ற காலங்களில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ரஷ்யாவுடைய மிக முக்கிய கேபிள் இதுதான், இந்த பால்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கேபிள் லைன். இந்த கேபிள் லைனை கட் பண்ணுவதற்கான அனைத்து வேலைகளும், இப்போ கப்பல் போச்சுன்னா அப்படியே உள்ளே கட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஏகப்பட்ட சித்து வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது பால்டிக் கடல் பகுதியில் ரஷ்யாவுடைய கப்பலை வராமல் இருப்பதற்கான ஒரு போலி நாடகத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க. இன்றைக்கி பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் திடீர்னு எல்லாத்தையும் அவசரமாக வர சொன்னாங்க இல்லையா. கடைசியில் பார்த்தா அகதிகள் கேம்பில் வந்து ஒரு சில துப்பாக்கி சூடு நடந்ததுங்க. அதை முழுசாக கண்டுபிடிச்சி களைய வேண்டியது நாட்டுடைய பாதுகாப்பு அதிகரிங்கன்னு சொல்லுது. இரண்டாவது என்பிசி போன்ற ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெனிசுலா மீது தாக்கல் நடத்துவதற்கான முழு திட்டத்தில் வந்து அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் கடைசி டைமில் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் இன்றைக்கி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த ட்ரக் கார்ட்டில் பிடிச்சி கொடுக்கறதுலேருந்து நீங்கள் தாக்கல் நடத்துறதுக்கான அத்தனை வேலைகள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம், உங்களோட நாங்கள் போர் புரிய தயாராக இல்லை, அதனால் கொஞ்சம் பார்த்து சோதனமாக நடந்துக்கோங்க, தாக்கல் நடத்தாதீங்கன்ற ஒரு ரெக்வஸ்ட்டுமே வைத்திருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். இப்போ H1B விசா இருக்குல்ல, H1B விசா வந்து அமெரிக்கா கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல, அந்த கேன்சல் பண்ண அந்த நபர்கள் எல்லாமே நாங்கள் கனடா நாங்கள் அழைச்சிக்கிறோம், சிறப்பு அழைப்புகளாக கொடுத்து அழைச்சிக்கிறோம், அதனால் எல்லா கம்பெனிகளும் எங்கள் நாட்டுக்குள்ளே வாங்கன்னு ஒரு அழைப்பு கொடுத்துருக்குறார். ட்ரம்ப் அவர்கள் யோசனை பண்ணுவார், ஓஹோ என்னப்பா அங்கே சந்தில் சத்தம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள், யூகேனுடைய பிரதமர் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் இனி கம்பல்சரி எல்லாத்துக்கும் வந்து டிஜிட்டல் ஐடி வந்து தேவை, டிஜிட்டல் ஐடி இருந்தால் தான் எங்களால் அகதிகளை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு கம்யூனிட்டி நோட்டு, அதாவது எக்ஸலில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி நோட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் நாட்டுக்குள்ளே டிஜிட்டல் ஐடி இருக்கிறவங்க தான் உள்ளே வராங்க, ஐ மீன் விசா இருக்கிறவங்க தான் முறைப்படி உள்ளே வர முடியுது, மீதியெல்லாம் வர முடியறதில்ல. மீதியெல்லாம் எப்படி வராங்கன்னா இல்லீகலாக யாருக்குமே தெரியாமல் ஏதோ ஒரு வழியில் கடல் வழியில் சேனல் வழியாக உள்ளே வந்துட்டுருக்காங்க. அவங்க டிஜிட்டல் ஐடி இல்லாமையும் வருவாங்க, இருந்தும் வருவாங்க. அங்கே தடுக்கிற வழியை பாருங்கள் சொல்லி இது வந்து அகதிகளை தடுக்கலாம் முடியாது. அவங்க இல்லீகலாக உள்ளே வந்து பணம் இருந்தால் போதும் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அதுக்கும் டிஜிட்டல் ஐடிக்கு என்ன சம்மந்தம்? இது ஃபேக்குன்னு இருக்கிறாங்க. ரைட்டு, யூகேக்குள்ளே போயிட்டு சித்து விளையாட்டு விளையாடுறீங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அமெரிக்கா ஈரான் கிட்ட அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இன்னும் 3 மாதத்துக்குள்ளே எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா சேமமாக இருக்கும், இல்லைன்னா முடிச்சுட்டவங்க கதைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போதோ தெரியல. அவங்க முடிஞ்சால் தொட்டு பாருன்னு இருக்காங்க ஈரான் தரப்பில். அது இன்னும் பிரச்சனை முடியவில்லை, அப்படியே புகஞ்சிட்டே தான் இருக்குது. நாளைக்கு ஐ திங்க் காசாவுடைய ஒப்பந்தம் ஏற்படுதுன்னு நினைக்கிறேங்க. அமைதி ஏற்படுவதற்கான
வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.